ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யூங்கி மேரிமி. ஓகே, நம்ம இப்போ ஆரம்பனியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி கடைசியாக நம்ம எதில் முடிச்சிருப்போம்னா, இந்த மாதிரி நம்ம ஜேகே போய் நம்ம ஜிமினா வந்து இடிச்சிருப்பார். நம்ம ஜிமினா விலக போயிருப்பார். அப்போ நம்ம ஜேகே கரெக்டாக பிடிச்சிருப்பார். அப்போ அவங்க மேலே பூவெல்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த சீனை அப்படியே கட் பண்ணி காட்டினா ஐயா அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு. பார்த்தா நம்ம ஜேஹோப்பு, ஏன்னா போட்ட தட்டு நேராக போய் நம்ம ஜேஹோப் மண்டையிலே விழுந்திருக்கோம். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கீழே விழுந்துடுறாரு. எல்லாம் போய் நம்ம ஜேஹோப்பை தூக்கி தம்பி 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தூக்குறாங்க. டேய் ஜேஹோப்பே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தா நம்ம சீக்கோக்கு 2 பேரும் ஐ கான்டாக்ட் எடுக்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினா தான் டக்குன்னு வந்து கான்சியஸ் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தட்டி விட்டு நிற்கிறாரு. யாரா நீ அந்த மாதிரி நம்ம ஜிமினா டக்குன்னு கேட்டுறாரு. நம்ம ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டு வா இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு பார்க்கும்போது என்னப்பா ஐ கான்டாக்டாக முடிஞ்சிருச்சா நம்ம டேயாங்க தான் வராது. நம்ம டேயாங்க பார்த்து நம்ம ஜிமினா நம்ம ஆகிட்டு டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம டேயாங்க போய் ஹக் பண்ணுறாரு. நம்ம ஜிகேக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ தான் வந்து நம்மளோட பாட்டி வராங்க. டேய் செல்ல பேராண்டி ஜிமினா, இவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கண்டி பேசுகிறாங்க. யார் பாட்டி இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறாரு. உன் முறை பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு, உன் மாமா பையன், உனக்கும் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாட்டி சொல்ல, மர பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பார்க்குறாரு. ஐயோ முறை பையன், ஓ நம்மளோட முறை பையனா ஜேகே, இதோ இவன் தான்டா ஜிமினா, நீ கட்டிக்க போகிற பையன். கட்டிக்க போகிற பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜேகே ஜிமினா பார்க்குறாரு. நம்ம ஜிமினா அப்படியே முடிச்சுட்டு டேயாங்க எங்கடா நீ மட்டும் வந்திருக்க, எங்கே நம்ம ஒயன் அதோ அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்மளோட ஜிமினோட அம்மாவோட தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒயன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து நம்ம ஒயனோட பேசியிருக்காரு. அதனால் கிடுக்கிட்டு ஒன்று போய் ஒயன் அப்படி சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. ஏய் மூச்சி அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயனும் போய் ஹக் பண்ணுறாங்க. இப்படி தான்டா அப்படியே இவங்களுக்குள்ள பாண்டிங் ஆகும்போது நம்ம டேயாங்கோட மேலே கையை போட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. டேய் டேயாங், உனக்கு எப்படி பழக்கம்? எனக்காடா, சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தானே இருந்தேன். நீனு சித்தப்பா சித்தி எல்லாம் அங்கெல்லாம் தானே இருந்தீங்க, அதனால் உனக்கு தெரியாது ஜேகே. சித்தி சித்தப்பாக்கெலாம் அவங்களுக்கு தெரியும் ஜிமின் பழக்கம், உனக்கு மட்டும்தான் இல்லை, நீ தான் அங்கேயே இருந்தே. ஓ இருந்தாலும் செம்மையாக இருக்கா. வேணா கட்டிக்கிறியா? நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அவன் எனக்கு தான். ஏய் எங்கடா நம்மளோட கல்யாண மாப்பிள்ளை காணும், அவனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் கேட்டுறாங்க. பார்த்தா நம்ம இவங்க கூப்பிட்டு போய் அங்கே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் கீழே இறக்கல. பல்ல பல்லு டே எனக்கு கீழே இறக்கி விடுங்கடா, பயமா இருக்கு. அப்புறம் நம்ம இவங்க கத்துறாரு. நிறைய நம்ம ஜேகே ஏய் இவங்க அப்படின்னு கத்துறாரா. டே ஜேகே காப்பாத்துடா, எவ்வளோ பெரிய சேவேஜ், உனக்கே சாண்ட்விட்ச் வந்து போட்டு அமுக்கிட்டு இருக்கானுங்க பாரு, பாயா மூடுடா, வந்து அது இறக்கி விட சொல்கிறா, இருவரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் ஜாயின் பண்ணிட்டு பல்லு டே ஓ மை காட் இறக்குங்களா அவனை பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் காப்பாற்றி விட்டு தேங்க்ஸ்டா. இருக்கட்டும். ஹயாங் ஹயாங் சொல்கிறா, உங்களுக்கு ஜிமினா தெரியுமா? நல்லாவே தெரியுமே. என்ன தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏண்டா? ஒன்றும் இல்லை ஹயாங், சும்மா தான். என்னடா ரூட்டா? ஆமாம் ஹயாங், நல்ல பையன்டா, விட்டுறாத. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே போகிறாரு. நான் பெட்ரூமை காட்டா, நான் போய் தூங்குறேன். கல்யாணம் சார் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, மூடுறா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கி ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இங்கே நம்மளோட அக்னியை தான் காட்டுறாங்க. சொல்லப்போனால் நம்ம அக்னி வேணால் நீங்கள் இன்னொரு ஒயன்னு வச்சுக்கோங்கடா. அப்படியே அவங்க நம்மளோட காயும் நம்மளோட அக்னியும் தான் காட்டுறாங்க. அக்கா இவரா? ஆமாங்க இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. நான் தான்
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் திருவிழோட தம்பி. ஓ, இந்த சொல்லப்போனால் எங்களோட நிலம் தான் இது. இந்த நிலத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அவர் சொல்கிறார், எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் என்ன பிரச்சனை அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. யாருன்னா நம்மளோட டேயாங்கோட தாத்தா. நீங்கள் நான் தான் ஊர் தலைவர். சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை? அதாவது எங்கள் ஊர் ரொம்ப பெரிய சாபத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே காரணமே அந்த அரண்மனை தான். அரண்மனையா? அதானே? ஆமாம், அந்த ஊர் எல்லையில் இருக்கிற அந்த அரண்மனை தான் காரணம். அந்த அரண்மனையும் அது சுற்றி இருக்கிற இடம்தான், அந்த காடு, அது எல்லாம் தான் காரணம். அப்படியா? ஆமாம், அந்த காட்டுக்குள்ள அரண்மனை இருக்குங்கிறீங்களே, அந்த அரண்மனையில் என்ன இருக்குது? அது எங்களால் சொல்ல முடியாது. சொன்னால் தானே எல்லாம் பண்ண முடியும். அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எப்படி உங்கள் ஊரில் 5 பேருக்கு மேலேயும் செத்துருக்காங்க? ஆமாம், சொல்லப்போனால் எங்கள் ஊரில் அது வருஷம் நடக்கிறது தான். இந்த மாதிரி தான் நைட்டு யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதை மீறி போகிறவங்க எல்லாருமே இறந்துடுவாங்க. அப்படியா? அது எங்கள் ஊரோட சாபம். ஆனால் அந்த சாபத்தை எப்படியாவது நீங்கள் துரத்தணும். ஏன்னா உங்கள் பாட்டி ஒரு காலத்தில் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், உங்கள் பரம்பரை சேர்ந்தவங்க தான் அவனை அடைச்சாங்களா? யாரை? அதனால் சொல்ல முடியாது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல், ஆனால் அதை நான் கூடிய சீக்கிரம் உனக்கு எது புரிய வரும். அப்படின்னா நான் அந்த அரண்மனைக்கு போகணும். என்ன? ஆமாம், எனக்கு அந்த அரண்மனை பற்றி தெரிஞ்சே ஆகணும். ஆமாம், இவ்வளோ நாள் இருக்கிற அரண்மனை திடீர்னு நீங்கள் எல்லாருமே இதை பற்றி ஓட்டணும் பண்ண முடிவெடுத்திருக்கீங்க. ஏன்னா நாங்கள் அந்த அரண்மனையை விற்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். விற்கலாண்ணா? ஆமாம், ஏன்னா எங்களுக்கும் உங்கள் வயசு போயிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வர அவங்க அடுத்தவங்களுக்கும் இதே பிரச்சனை வரக்கூடாது. இது முடிச்சு வைக்கணும். அப்படின்னா அந்த அரண்மனை கட்டத்தை எடுத்து அந்த அரண்மனையை வந்து நாங்கள் விற்கலான்ருக்கோம். அதுக்கு தான். ஓ, இந்த எல்லாமே அதுதான் முடிவு வரும். அது மட்டும் இல்லை, ஊர்லேருந்து எங்கள் பேர பிள்ளைங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்காக தான். ஓ, ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏக்கா காய், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நீங்கள் எல்லோரும் அந்த அரண்மனைக்கு போகணும். என்ன? ஆமாம், ஏன்னா இந்த இதில் உங்கள் குடும்பத்தால் தான் அது எல்லாமே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ முடிவும் உங்கள் குடும்பத்தால் தான் வரணும். ஆமாம், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு? ஆமாம், ரீசெண்டாக தான் என்னோடய தம்பியோட எனக்கு குழந்த பிறந்தது. சொல்லப்போனால் எங்கள் எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அது எங்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்குது. அதே மாதிரி தான் என் தம்பியோட பேரை தூங்க மாட்டேங்கிறான். அழுகையும் நிற்கவே மாட்டேங்குது. என்னங்க, குழந்தைன்னா அழுக தானே செய்யும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக. அது எங்களுக்கும் தான் கேட்குது. நான் அவனை பார்க்கலாமா? தாராளமாக மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தலைவரும் அவங்களோட தம்பியும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க மேலே நம்ம காயும் போகிறாங்க. நம்ம காயும் நமக்கு அக்னி போட்டு அந்த குழந்தைய பார்க்குறாங்க. நம்ம காயும் பார்க்குறாரு. அந்த குழந்தை அமைதியாக பார்த்துட்டு இருக்கவங்க 2 பேரையும். இப்போ தான் நம்ம காயும் நம்ம அக்னியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காய், நீ அந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணு. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் ஏதோ வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம அக்னி என்னன்னா அந்த குழந்தை மேலே கை வச்சுட்டு அவங்க காதில் வந்து கை வச்சுட்டு இந்த மாதிரி சவுண்டு உசிலடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சவுண்டு போட ஆரம்பிக்கும் போது என்னென்னா அவங்களுக்கும் அந்த சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வந்துடுது. உடனே வெளியே வந்து சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இங்கே ஏதோ ஒரு இது ஆத்மா ஸ்டிக்டாக இருக்குது. ஆமாம், கொள்ளு தாத்தா உங்கள் பரம்பரையில் யாராவது தீராத ஆசையில் இல்லைன்னா ஏதாவது எப்படியாவது கொலை பண்ணி அந்த மாதிரி இறந்துருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் யாரும் இறந்ததில்லை. சொல்லப்போனால் இந்த ஊர்லேயே பெரிய ஜமீன்தார். சொல்லப்போனால் அவர் வந்து கொரியாவுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸராகவும் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை வந்து இங்கே வந்து புதைச்சிட்டோம். இல்லை, புரியல. உங்களை
கொரியானா கொரியாலே புதைக்க விடுதானே, அவரையே இங்கே வந்து புதைச்சாங்க? அதுவும் ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் சண்டை நடந்த காலம்னு நினைக்கிறேன். அப்போயும் ஒரு இந்தியா வந்து புதைச்சிங்க, அதுவும் இந்தியாவில். இந்தியாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அது சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடியே வந்து எங்களோட தாத்தா இருக்கார், கொள்ளு தாத்தா வந்து இங்கே தான் அரண்மனையை கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா வந்து இங்கே தான் இருக்க விடுதாரு. ஆனால் அவர் தான் கொரியாவில் போய் செட்டில் ஆகிட்டார். அங்கே சோல்ஜி இது பண்ணி அவரை கொரியாவில் பெரிய ஆஃபீஸராக மாற்றிட்டாங்க. என்ன அவர் கடைசியாக சேர்ந்தமோ இந்த அரண்மனையில் வந்து பக்கத்தில் தான் புதைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டார் போல். அதான் இங்கே வந்து புதைச்சிட்டாங்க. ஆசைப்பட்டார், இங்கே வந்து புதைச்சிட்டாங்களா? இது என்ன ஒரே முட்டாள்தனமாக இருக்குது இல்லையாக்கா? ஆமாக்கா, சரியான முட்டா பாய போல. தம்பி காய் பாய முறா. சாரி தாத்தா. என்னமோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது சார். நாளைக்கு இல்லை ஒரு வாரத்தில் எப்படியாவது நீங்கள் அந்த அரண்மனை போகிறீங்க. என்னங்க சொல்கிறீங்க? எப்படி? அப்பா, அதான் நம்ம யூங்கிக்கு மேரேஜ் நடக்குதே, அதை நம்ம அங்கே போய் இது பண்ணலாமா? டேய், இது ஒன்றும் உயிரோட விளையாடுற விஷயம் இல்லை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து யூங்கியோட அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே நம்ம டேங்கோட அப்பா வந்து ஆமாப்பா, அது சரியான விஷயம்தான். ஏன்னா நம்மளால தானே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு, முடிவும் நம்மளால தான் வரணும். இந்த வாரம் தான் நம்ம பசங்களும் இங்கே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம், இன்னும் 2-3 மாதத்துக்கு மேலே இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா பொங்கல் தீபாவளின்னு எல்லாமே வருது. வேறு வழி இல்லைப்பா, நம்ம கிராமத்தை காப்பாற்றணுன்னா இதை விட்டால் ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குவோட அப்பாவும் சொல்கிறாரு. நம்மளோட தாத்தாவுக்கு என்ன சொல்கிறது தெரில. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னியும் சொல்கிறாங்க. என்ன? ஆமாம், நான் இருந்தா உங்களுக்கு எல்லாமே உதவியாக தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு அது நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாங்களும் வரோம், நீங்கள் எப்படியாவது அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்னி சொல்லிடுறாங்க. தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம காய் கூப்பிட்றாரு. இன்னும் எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க தம்பி. இத்தனை வருஷமாக இருக்கீங்க, ஒரு நாள் தடவை அந்த அரண்மனைக்கு போகல? போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜங்குவோட அப்பா சொல்கிறாரு. அங்கிள், ஆமாப்பா போயிருக்கோம். சொல்லப்போனால் சின்ன வயசில் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம், அந்த அரண்மனையில். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி பார்க்குறாங்க. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி என் தங்கச்சியோட பையன் சின்ன வயசில் அங்கே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தான். என் பேர் ஜிமின். அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து அவன் இந்த அரண்மனையே விடுத்துட்டான். அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். அவன் பேயை பார்த்தான்னு மட்டும் இல்லை, எங்களுக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆச்சு. நாங்களும் நிறைய சவுண்ட்லாம் கேட்டோம். எங்கள் வீட்டு வேலைக்காரங்களாம் கூட நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட நடக்கலை. நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்தாங்க, ஆமாம், ஆனால் உயிரோட போனதில்லை. என்ன? ஆமாம், எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுலேருந்து எங்கள் ஊருக்கு போலீஸ் வரதே நின்றுட்டாங்க. ஆனால் இப்போ தான் என்னோடய மருமகன் வந்திருக்காரு போலீஸாக. அவர் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. அவருக்கு தான் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு தான். கவலையே படாதீங்க, நீங்கள் அங்கே போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட் பண்ணி காட்டுறாங்க. நம்மளோட தாத்தா வந்து சொல்கிறாரு, எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு கத்துறாரு. எல்லாருமே வராங்க. நம்ம டேங்கு எல்லாருமே வராங்க. நம்ம யூங்கியும் வராரு, தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் வராரு. என்னடா காலையில் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் உங்கள்கிட்ட எல்லாரும் சொல்லணும் அப்படின்னோடனே நம்ம ஜிமினும் வராரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது, நம்ம அந்த அரண்மனைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு தான் ஒன்றும் தெரியாது. அவர் சாதாரணமாக பார்க்குறாரு. ஆமாம், நம்ம எல்லோரும் அங்கே போகிறோம். எதுக்குன்னா, ஆனால் நீங்கள் தானே தாத்தா சொல்லுவீங்க, நம்ம ஜேஹோப் வந்து நீங்கள் தானே அந்த அரண்மனைக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு கற்றுவீங்களே. இல்லை, நாங்கள் அந்த அரண்மனையை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். விற்கலாண்ணா? ஆமாம், அது விற்று தர உங்களால் யாரால முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தயாவும் மற்ற எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நிச்சயமாக அப்போ நம்ம ஜிமினா மட்டும் வேணாமே அப்படின்றபோது நம்ம தாத்தா பார்க்குறாரு. ஜிமின், நம்ம அந்த அரண்மனை விற்க தான் போகிறோம். ஏன்னா நம்ம நினப்பும் வயசாகிட்டே போகுது, அதுக்கு உங்கள் ஷேரை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த அரண்மனை மட்டும் சும்மா தானே இருக்க போகுது, எப்படியோ நம்ம யாருமே அங்கே போகிறது கிடையாது. சரி எதுக்கு, ஆனால் நம்ம அதை யார்கிட்டயா விற்றுடலான்னு சொல்லி தான்
ஆனால் அது பரம்பரையாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களேங்க. தெரியுமா, ஆனால் நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது. அதை சும்மாவே விட்டு அது நாசமாக போகிறதுக்கு யார்கிட்ட விற்று தொலைஞ்சதாவது நிம்மதியாக இருக்கலாம். யாராவது அதான் நீங்கள் யாராவது அதை விற்று கொடுத்தா தாத்தா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேயாங்க வராரு. என்னடா தம்பி? ஆமாம் தாத்தா, நாங்கள் விற்று தரோம். அது எப்படியோ சும்மா இருக்க போது தான் சொல்கிறீங்க. அது நாங்களே விற்று எங்கள் ஷேர்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். அப்படியா? ஆமாம், அந்த ஷேர்லாம் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் இதுக்காக யூஸ் பண்ணிப்போம்ல. ஆனால் அது எல்லாரோட சைனும் வேணுமே. எல்லோரும் சைன் போட்டு தருவீங்களா? நிச்சயமாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க சொல்கிறாங்க. எல்லோரும் ஆமாம் சாமின்னு போடுறாங்க. ஆனால் ஒருத்தரை தவிர அது நம்ம ஜிமினா தான். முடியவே முடியாது, நானும் அந்த வரமாட்டேன். ஜிமினா, அது விட்டு தானே போகிறோம், நான் போய் யாரும் உட்காந்துக்க சொல்லலையே. டேயாங்க இன்னொன்று. என்னக்கா? நம்ம எல்லோரும் அங்கே போய் தங்க போகிறோம். என்ன? ஆமாம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே நிறைய நம்ம டாக்குமெண்ட் அதெல்லாம் இருக்கணும். மற்ற அதுக்கு நம்ம யூங்கி கல்யாணத்தையே அங்கேயே பண்ணிடலாம். எப்படியோ அது நம்மளை விட்டு போதான் போகுது. கடைசி எல்லோரும் அங்கே சந்தோஷமாக இருந்தோமா? ஏன்னா எப்படியோ ஒரு காலத்தில் இருந்தது. பரம்பரை நம்மளோட எல்லாரையும் பார்த்துட்டு வருது. அதனால் அங்கேயே நம்ம யூங்கியோட கல்யாணம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிடலாம் தான். அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பெருமிச்சு விட்டுட்டு எனக்கு ஓகே ஆத்தா அப்படின்னு நம்மளோட ஜேக்கே ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம எல்லாருமே ஆமாம் எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நாளைக்கே போயிடலாம். ஆனால் அதெல்லாம் அதே ஒரு புல் இதுவாக ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்குமே. சரி, நாளைக்கு சுத்தம் பண்ணிவிடுங்க எல்லோரும். நாளைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நம்ம எல்லோரும் போய் அங்கே இருந்துக்கலாம். ஆனால் வெளியால் யாரும் வருவாங்களான்னு தெரியல. ஏன் தாத்தா வெளியால் இதுன்னு, நாங்கள் வெட்டியாக தானே இருக்கோம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாரு. சொன்னோடனே அங்கே ஐயோ அப்படின்னே ஒரு நாள் வேலை பார்த்தானே குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களால அப்படியே வாய முடிக்கிறாங்க. எனக்கும் செய்ய தான் படுது அப்படின்னு நம்ம நம்பின்னு சொல்கிறாரு. என்ன? ஆமாம், எனக்கும் கேஸ் இங்கே இருக்குது, நானும் இப்படியும் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளால் ஆல்ரெடி அங்கேயே இப்போ செட்டில் ஆகிட்டா கூட நம்மளுக்கு பிரச்சனையே வராது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே போகிறோம், சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கற்றுறாங்க. ஆனால் ஜிமினா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்துட்டா என்ன பண்ணுறது, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன், நானும் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கத்திட்டு ஓடுறாரு. இவனும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு என்னதான் ஆச்சா, ஏன் இப்படி பயப்படுறான் அந்த அரவணையை பார்த்து? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, டைம் இருந்தால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் நீ ஆக வர வேலையெல்லாம் பாரு. சரி தாத்தா, நாளைக்கு போய் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிடுறோம். நாங்கள் OT7 நம்பர்ஸ் மட்டும் போகிறோம், நீங்கள் யாரும் வர வேணாம். முக்கியமாக நாங்கள் ஜிமினாவை கூப்பிட்டு போயே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேயாங் சொல்கிறாரு. ஜிமினா எதுக்குடா? அவன் தான் பயந்து சாப்பிட்றானே, அங்கே போய் க்ளீன் பண்ணும் போதாவது பயப்படாமல் இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே போகிறாங்க. அது ஒரு பெரிய ரோடு மாதிரி இருக்குது. அந்த ரோடுக்குள்ளே பூந்து அப்படியே போகிறாங்க. போய் பார்த்தா அந்த அரண்மனை இருக்குது. இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக செமையாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக காடு, பெரிய கேட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. நம்ம OT7 மிரண்டுறாங்க, ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. எங்கப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம OT7 நம்ம ஒயனு நம்ம ஐஸ்வர்யான அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஜேக்கப் கூட பார்த்துட்டே இருந்திருப்பாரு அந்த பொண்ணு, எல்லாரும் வராங்க அந்த காரில். நம்ம பிரைட்டெல்லாம் எங்கப்பா ஜிமினா இதை பார்த்தா நீ பயப்படுற அப்படின்லாம் கேட்குறாரு. அரண்மனையை பார்த்தோன்னா எல்லாம் ஷாக் ஆகிடுறானுங்க. இவ்வளோ பெரிய அரண்மனையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க. ஜேக்கப்லாம் சின்ன வயசுல இங்கே தாண்டா விளையாடிட்டு இருந்தோம், எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அரண்மனை தான் பேய் இருக்குன்னு சொல்கிறானுங்க முட்டா பயலுங்க அப்படின்னு நம்ம ஜேக்கை திட்டுறாரு. ஆமாம், இவ்வளோ பெரிய அரண்மனை விற்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னான்னு கேட்குறாரு. அப்பா பெரிய அரண்மனை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு இது கண்டிப்பாக 2 கோடி 3 கோடிக்கு மேலேயே போகும்டா, இதெல்லாம் 7 கோடிக்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேயாங் சொல்கிறாரு. அப்படியே எல்லாரும் வந்து இருக்கும்போது நம்ம ஜிமினாவுக்கு பார்த்தோன்னே மாதிரி பயமாயிடுது. படுப்பாவீங்க, நான் அப்போவே வர மாட்டேன்னு சொன்னேன், கடைசியிலே கூப்பிட்டு வந்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்கிறாரு. அப்போ நம்ம வேண்டாம் கவலைப்படாது ஜிமினா, நான் தான் கூட இருக்கேன்ல, நீ இருப்ப நான் இருக்கணுமே,
ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து என்னென்னா நிற்கிது நம்ம ஜேகேவும் நம்ம டயாங்கும் நம்ம பிரைட்டும் வந்து ஒரே செகண்டில் காலை எடுத்து கீழே வைக்கிறாங்க. அப்போ அந்த அரண்மனை இருக்கிற பறவைங்கள்லாம் அப்படியே பறந்து போகுது. என்னடா இவ்வளோ பறவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அடுத்து மற்றவங்களாம் இறங்குறாங்க. கடைசியாக நம்ம ஒயன் தான் நம்ம ஜிமினா சமாதானப்படுத்திட்டு இவங்க 2 பேரும் ஒரே நிமிஷத்தில் காலை வைக்கும் போது தான் அப்படியே உள்ள காட்டினா ஒரு 2 பேர் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஹயாங், உன் குயின் வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் உன் குயின் தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் சொல்கிறாரு. நம்ம குயின்லாம் வந்துட்டாங்க. சரி, எங்க அவன் குயினை காணும்? யார் அவளா? வருவா வந்துட்டாதான் நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இவங்க எல்லாருமே சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் பண்ணும் போது, போங்கடாடே நிறையா இருக்குது, இப்போதைக்கு நம்ம வெளியே சுத்தம் பண்ணிடுவோம், அப்புறமாட்டி அரண்மனைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்கிறாரு. உடனே எல்லாருக்கும் அது ஓகேன்னு படுது. சரி யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற இடத்த மட்டும் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பண்ணடி என்னடி பண்ணுற? தூங்கிட்டு இருக்கேன், நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டா தேவையில்லை, போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அஜயா அங்கே திரும்பி பார்த்தா நம்ம இவங்க ஒயனை காணும். பார்த்தா நம்ம ஒயன் அங்கே நிற்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே இந்த அரண்மனையிலேருந்து ரோடு ரொம்ப தூரம். ஆனால் கண்ணு கெட்டாப்பில் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தூரம். அங்கே எப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோட்டுக்கு நடுவில் நிற்கிறாங்க. நம்ம டேங்க்கு பயம் வந்துடுது. ஒயன் விளையாடாத, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே ஓடலான்னு பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு வண்டி வந்து நம்ம ஒயனை அடித்து தூக்கிடுது. அவ்வளோதான், நம்ம டயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்புறம் தான் பார்த்தா எல்லோரும் எழுப்பி விட்றாங்க. டயாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டா நம்ம டயாங் வந்து அப்படியே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. பார்த்தா நம்ம ஒயன் வந்து கத்தாதரா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ நான் வண்டி அடிச்சு சாவடா? அட்டா பாவி, கட்டின பொண்டாட்டியும் வண்டி அடிச்சு சாவ சொல்கிறியா? அப்போ நம்ம ஒயன் கேட்க, இல்லை நீ வந்து செத்துட்ட, நானும் சாவலடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். எல்லோரும் வந்து சரி எல்லாம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஜிமினாக்கா, நான் அப்போவே சொன்னேன் யார்டா கேட்குறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினாக்கா கேட்டுட்டு இருக்கும்போது ஜிமினாக்கு வந்து ஒரு குரல் கேட்குது, மை டியர் குயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவர் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கருப்பு உருவம் நிற்கிது, அப்படியே சாப்பிட்டு கலர் கண்ணை வச்சுட்டு. அவ்வளோதான், நம்ம ஜிமினா கிடுக்கிடுன்னு ஓடி போய் காரில் ஏறிக்கிறாரு. எல்லோரும் காரில் ஏறிட்டு எல்லாம் ஒரு இதில் போய் நிற்கிறாங்க டீ கடையில். எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா அது, வந்த உடனே ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுறான், ஒருத்தனா அரண்மனையை பார்த்து சாவுறான், என்னடாடே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க டீ குடிச்சிட்டு. அப்போ தான் நம்ம ஜிமினாவை வந்து யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பாட்டி அந்த மரத்துக்கடியில் ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி பாவமாக போயிடுது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்ட்டு சொன்னால் ஒயனும் சரிவா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி தான். சொல்லப்போனால் அரண்மனையில் தான் அவங்க இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி சரியான பைத்தியம் பாட்டி, ஓகேவா? சரி, அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே போய், ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே நம்மளோட ஜோஹப் வந்து, கிளவி என்ன வளர்ற அப்படின்னு கேட்குறாருடா. ஆமாப்பா நான் வளர்றேன் தான், ஆனால் எது உண்மைன்னு அந்த அரண்மனைக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சிரிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே வியடாக அந்த பாட்டியை பார்க்குறாங்க. என்னடா அது வளருது கிளவின்னு. நம்ம டயாங்கெல்லாம் என்னடாடி நம்ம நம்ம ஜேகேலாம் இந்த கிளவியை போட்டு தள்ளிடுமா அப்படிலாம் கேட்குறாரு. டே கிளவிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின் சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம எல்லாம் போவோம், இந்த பாட்டிக்கு பைத்தியம் முத்திருச்சு, அதான் இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்போ நம்ம ஜிமினா சொல்கிறாரு. எனக்கு பைத்தியம் முத்திடுச்சா? எனக்கு ஒன்றும் பைத்தியம் முத்தலை, அந்த அரண்மனைக்கு ராஜாங்களுக்கு தான் உங்கள் மேலே பைத்தியம் முத்திருக்கும் அப்படின்னு நம்ம ஜிமினாவை ஒயனையும் பார்த்து லுக்கு விட்டுட்டு பாட்டி கொடூரமாக சிரிக்குது. என்ன ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்டன் பாய்ஸ்லாம் பார்க்கும்போது, அது எப்படி நீங்களே விட நினச்சாலுமே அவங்க அவங்கள விட மாட்டாங்க, நீங்கள் 2 பேர் தான் அப்படியே அந்த பிறந்து வந்திருக்கீங்களே. ஆனால் என்ன, இந்த ஜென்மத்தில் நீ பையனாக பிறந்துட்ட,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கை காட்டி சொல்ல, நம்ம ஜிமினாவா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இருந்தாலுமே நீ பையனாக பிறந்தாலுமே அவனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்ல, அப்படி நம்ம டேங் நேராக நம்ம ஒயன் பக்கத்தில் நின்றுட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, நம்ம டேங்கை பார்த்துட்டு அந்த பாட்டி, அட நீயும் பிறந்துட்டியா? ஐயோ, இந்த ஜென்மத்தில் நீ போய் ஒயனை கல்யாணம் பண்ணிட்டியா? நீ வேணா இங்கே இருக்கலாம், ஆனால் உன்னோட சோல் அந்த அரண்மனையில் தான் இருக்குது. அந்த சோல் எப்பவுமே அந்த ஒருத்திக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை சிரிக்குது, ஈவலாக சிரிக்கிறாங்க. அந்த பாட்டி அப்படியே திரும்பி அரண்மனையை பார்க்குறாங்க. அந்த அரண்மனை சைடை பார்த்துட்டு, அந்த பாலடைஞ்ச அரண்மனையில் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, ஆனால் அந்த ஒருத்தி மட்டும் வந்து சேர்ந்துட்டான்னா இந்த மொத்த அரண்மனையுமே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இந்த பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே படுத்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. சொல்ல போனால் அப்படியே படுத்து அரண்மனைக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அது ஒரு குட்டி அரண்மனை தான், அதாவது இது ஒரு பெரிய அரண்மனை, இது ஒரு குட்டி அரண்மனை, ஓகேவா? இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஜிமினா தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த கிழவி சொன்னதெல்லாம். என்ன இந்த கிழவி இப்படி உணர்றா, நான் பையனா பிறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, இந்த பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் போயிடுறாங்க. நம்ம சின்ன ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க் எடுத்து, ஆஹா நான் எப்போவுமே வேர்ல்டு ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின்னு வந்து ஃபேஸ் பேக்கெலாம் போட்டுட்ருக்கு. நம்ம ஜின்னு குளிச்சுட்டு வந்திருப்பாரு. ஐயோ அப்படின்னு கத்துறாரு. என்ன சொல்லி, பேய் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து திறந்துடும் பயப்பட அப்படிதான் இருக்குது. நம்பிச்சவன போய் படுங்க போங்க அப்புறம்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சனும் திறந்தாலும் பயப்பட அப்படிதான் இருக்கேன்னு சொல்லி படுத்துடுறாங்க. இவங்க அப்படியே படுத்துங்கிட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜிம்னாவும் காட்டுறாங்க. நைட்டு 12 மணி கரெக்டாக நம்ம ஜிம்னாக்கிட்ட ஒரு கெட்டக்கணம் வந்து டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து இரும்பிட்டு ஐயோ தண்ணி அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னாட்ட தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வராரு. கீழே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு சவுண்டு கேட்குது. அப்படின்னு ஏதோ அழுகிற சவுண்டு கேட்குது. அவ்வளோதான் நம்ம ஜிம்னாக்கு ஒரு மாதிரி பயமாக போயிடுது. டேய் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா மெதுவாக நடந்து போனார். ஜங்குக்கா நீயா அழுகுற, இங்கே பாரு பயந்துடுவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு இல்லை டேயாங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாரு. டேய் அண்ணா பிரைட்டு, டே பரதேசி வேணாண்டா தம்பி பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டாக இருக்குமானா அவன் தூங்கிருப்பானே. டேயா பரதேசி நீ தானே, மரியாதையாக வந்துடு, பாரு நான் அப்புறம் உன் மூஞ்சலே குத்திடுவேன், உன் ஒய்ஃபு ஒயன்கிட்ட போயெலாம் கொஞ்சிட்டு இருக்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன், மரியாதையாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா போயிட்டே இருக்காரு. இப்போ யாரும் டக்குன்னு ஜிம்னாவோட ஷோல்டரில் கை வச்சோன்னே அப்படின்னு கத்திடுறாரு. கத்திட்டு நம்ம ஜிம்னா மூஞ்சிலே குத்திடுறாரு. அவ்வளோதான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பார்த்தா நம்ம ஜேகே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு. என்னாச்சு ஜிம்னா, ஏன்பா கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா நம்ம ஜேகே மூக்கில் ரத்தம் வருதா. ஜேகே என்னடா நைட்டு கிச்சனில் போய் தின்னுட்டு வந்தியா, மூக்கில் சாஸ் ஒட்டியிருக்கு. அப்புறம் நம்ம டேயாங்க கேட்க, என்ன சாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க முறைக்க. அப்போ என்னடா ஆச்சு, என்ன மூக்கில் ரத்தம் வருதுன்னு கேட்கும் போது கீழே விழுந்துட்டேன். என்ன? ஆமாம் ஜெமீன் ஏதோ எலியை பார்த்தானாமா, அதை பிடிக்க போய் விழுந்துட்டேன் இல்லையா ஜெமீன் அப்படின்னே நம்ம எல்லா ஜெமீனை பார்க்குறாங்க. ஆமாம் அதை பார்த்தா கத்திட்டேன். ஓ ஏன்டா நைட்டானா எலியை பிடிச்சி போய் ஏன்டா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போ ஜேகம் மெதுவாக போய் நம்ம ஜேகே காதில், டேய் எலியை பிடிக்க போனியா நான் அவனை பிடிக்க போனியாடா, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப்போ சிரிக்கிறாரு. நம்ம பிரைட்டும் போயிட்டு, ஜெமீனா நிஜமாலே எலியை பார்த்தா பயந்த அப்படின்னு.
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே பக்கத்தில் நம்ம ஜின்னு நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னு வருவார். என்னப்பா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லோரும் நம்மளோட ஜின்னோட ஃபேஸை பார்த்தோன்னே பயந்துடுறானுங்க. ஜேகோப் நேராக போய் நம்ம பிரைட்டோட மடியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. நம்ம டேம் நேராக போய் ஒயனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. எல்லாம் ஒரு டிசைனில் போய் கொட்டிக்கிறானுங்க, தாவிக்கிறானுங்க. அப்போ தான் தெரியுது நம்ம டேய் ஏன்டா பயப்படுறீங்க, நான் தான்டா அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஜின்னு நீயா அப்போ தான் மூச்சே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் அப்படியே பிரைட்டை பார்க்குறாரு. நம்ம பிரைட்டை ஜேகோப் பார்த்துட்டு சிச்சே இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கி விட்டுறாரு. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் பார்த்துட்டு சாரிடா மச்சான் தூ அப்படின்னு கார் தான் முடிச்சுட்டு போகிறாரு. அப்படி எல்லாரும் வந்து ஏன்ப்பா அப்படி சொல்லிட்டு சிரிக்கும் போது அப்படியெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் ஹக் பண்ணியிருக்காங்களே. நம்ம ஜேகேக்கு அப்படி சுகமாக இருக்குது. அவர் பயப்படுறதெல்லாம் மறந்துட்டு ஆஹா இந்த நாளுக்கு தானே இத்தனை வருஷமாக காத்திருக்கேன் அப்புறமா நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமினா பயத்தில் அப்படியே நம்ம ஜிமினா நம்மளோட ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் அப்படியே அவர் நம்ம ஜேகே செஸ்ட்டில் அவர் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு நான் திரும்ப மாட்டேன் அப்புறமா இருக்காரு. நம்ம ஜேகேக்கு தான் இங்கே குழுன்னு இருக்குது. ஆஹா எத்தனை வருஷக்கான அப்படின்ற மாதிரி இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு இவங்க கல்யாணத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பத்துருவானுங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு டேய் உங்கள் ரொமான்ஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்கடா, கல்யாணம் எனக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்ல உடனே நம்ம ஜிமின் ரியலைஸ் பண்ணிட்டு ஐயோ அப்படின்னு தள்ளி போயிடுறாரா. நம்ம ஜேகேவா ஏன் தள்ளி போகிற அந்த மாதிரி பார்க்குறாரு. பார்த்து அப்போ தான் எல்லோரும் நிற்கிறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி எல்லாம் இங்கே நிற்கிறீங்க எல்லாம் அப்போ அவங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல கூப்பிட்டு ஓடிடுறாரு. நம்ம ஜிமினாவெல்லாம் பார்த்தோன்னப்போ யாரும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் ஓடிடுறாங்க. அப்படி எல்லோரும் அப்படி தூங்க போயிடுறாங்க. ஆனால் நம்ம டயாங் மட்டும் யோசிக்கிறாரு நிஜமாக ஜிமின் ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் யோசிக்கும் போது நம்ம ஜிமினும் அப்படி தான் நான் ஏதோ ஒரு அழுங்கூரில் கேட்டேனே யாரும் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஜன்னலில் அப்படியே பார்த்தா அந்த பாலடைஞ்ச அரண்மனை தெரியுது அவருக்கு. ஓகே மை டியர் ஃபேமிலி, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிக்கலன்னா ஐ எம் வெரி வெரி சாரி. ஆனால் என்னையும் என் குரலையும் என் கதையை மதித்து பொறுமையாக கேட்டுட்ருக்க எல்லா உள்ளங்களுக்கும் ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இந்த பாராட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்போயே சொல்லிடுங்க ஓகேவா. நம்ம இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அரண்மனை எபிசோடில் எனக்கு ஹாரர்லாம் நல்லா வராது ஓகேவா. அதனால தான் சொல்கிறேன். என் கதை பிடிச்சிருந்தாலோ இல்லை என் வாய்ஸ் பிடிச்சிருந்தாலும் கேளுங்க, பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே மை டியர் ஃபேமிலி, டேக் கேர், குட், லவ் யூ.